ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு தான் பண்ணலான் இருக்கேன். திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்து அரிசி எல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்டு என்னென்னா 3 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வந்து ஜாஸ்தியாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அந்த சோறு வந்து இந்த உளுந்து நிறைய சேரும்போது அந்த 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 உளுந்தோட ஃப்ளேவர் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த சோறே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மாட்ட தான் பண்ணி கேட்டேன். எங்கள் அம்மா சரிம்மா பண்ணி தரேன், ஆனால் வெளியில் விறகு அடுப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பொங்கல் விட்ட அடுப்பு இருந்துச்சு, அதிலே வச்சு விறகு வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா. ஹெல்த்தியானது இது வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பசங்களுக்கு வச்சு கொடுக்கறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு வலுப்பெறும். வேறு வந்து ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உளுந்தங்களி மாதிரி கிண்டி கொடுக்கறது நல்லது. பசங்களுக்கு வந்து உளுந்தங்களி நல்லெண்ணெய் ஊற்றி உருண்டொட்டி கொடுத்தா ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு உடனே நம்ம பண்ணி கொடுப்போம், ஆனால் பசங்களுக்கு வந்து அதை நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம். அது வந்து பசங்களுக்கு ஒரு 13 வயசு 14 வயசு ஆகையில் நல்ல உளுந்தை வந்து நல்லா திரிச்சிட்டு அதில் நல்ல கருப்பட்டி எல்லாம் போட்டு கிண்டி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு பசங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம், நல்லது. அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்படி தண்ணி கொதிச்ச உடனே அரிசிலாம் போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு அப்படி கிண்டி கொடுத்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு போடுறதுக்கு தேவையான ஜீரகம், வெந்தயம், நல்ல மிளகு எல்லாமே தனியாக வறுத்தாச்சு. அது கேஸ் அடுப்புலேயே வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நல்ல மிளகு போட்டு அது நல்லா வெடித்து அது வந்து நம்ம வரத்திருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த வெடிக்க பக்குவத்தில் அது வெடிக்கும். அந்த இதில் நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், ஜீரகம் இவ்வளோத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். எங்கள் அந்த காலத்துலலாம் எல்லாருமே சாப்பாடு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அம்மாவுமே எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா ஏஜுக்கெலாம் எண்ணெயிலலாம் எங்கள் அம்மா மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்காங்க. உள்ள சாப்பாடு அப்படி கூரைக்கறி, கம்பம்பெல்லு, சோளம் அப்படின்னு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சாப்பிட்றது நல்லதும் கூட உடம்புக்கு. நம்மளும் அந்த பழைய உணவை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க, நம்மளுமே எடுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வறுத்துட்டு வந்தாச்சு. வறுத்து கொண்டு வந்து நம்ம சோறு அடுப்பில் இருந்தது கொஞ்சம் மிதமான தீ தான் எங்கள் அம்மா போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் வச்ச பிறகு தான் எல்லாமே வறுத்து வெள்ளைப்பூடு எல்லாமே உரித்து எல்லாம் போடுறதுக்கு டைம் ஒன்றால் கொஞ்சம் கத்தி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு இது பண்ணாங்க. போட்டு வறுத்துட்டு வந்ததையும் அப்படி மேலே போட்டு விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த சோறு இந்த அளவு கண்டிஷனில் வரையில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறத போட்டுட்டு தேங்காவுமே போட்டுக்கிடலாம். அப்புறம் வந்து சுக்கு வந்து ஒரு துண்டு அளவு நம்ம சுக்கு எடுத்துக்கிடலாம். சுக்கு வந்து தொலியை நீக்கிக்கோங்க. தொலியை நீக்கிட்டு நான் என் பையன் வந்து கொண்டாமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவன் ஏற்கனவே வெள்ளைப்பூடு உரிச்சிட்டு தான் இருக்கான். இருந்தாலுமே அம்மா கொண்டாங்க எனக்கு இடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவன் வாங்கி இடிச்சிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் வெளியில் வச்சு பண்ணனால நாங்கள் எல்லாருமே வெளியில் தான் இருந்தேன். ஈகனுமே வெளியில் தான் இருந்தான். ஒரு பாயை போட்டு அப்படி வெளியிலே இருந்து பண்ண ஆரம்பித்தாச்சு. பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து சமையல் பண்ண நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம வெளியில் வச்சு சமைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எல்லாருமே ஸ்பீடாக இருப்போம் காலையில். அதனால் நம்ம வந்து வீட்டில் வச்சு எப்படி வேலையை சீக்கிரம் முடிக்கலான்னு தான் நினப்போம். வெளியில் வச்சு பண்ணது நல்லாயிருக்கும், ஆனால் டைம் இல்லாதனால நம்ம பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தஞ்சோறு வந்து நம்ம வந்து கிண்டி கொடுக்க தான் அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது நம்ம கிண்ட அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு நான் தான் உரிப்பேன்னு சுமன் சொன்னான், அதனால் அவனை வெள்ளைப்பூடு உரிக்க விட்டாச்சு. அப்படி சமையலும் இது பண்ணிவிட்டு
அதே வெள்ளைப்பூடியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூடி போட்டுட்டு சோறு இப்போவுமே மேலே வர வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதுக்கு. வெள்ளைப்பூடு வெந்துருமாம்மா அப்படின்னு கேட்டேன். இந்த சூட்லேயே வெள்ளைப்பூடு வெந்துருமா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியே கிண்டி விட்டாச்சு. இது எதுக்குன்னா இந்த வாழாங்கொட்டை விழும், அதனால் சேஃப்டிக்கு வச்சாச்சு இந்த சேரை பையனுக்கு. அப்படி சோறும் ரெடி ஆகியாச்சு. எல்லாம் இப்படி பண்ணி விட்டுட்டு மேலே அப்படி பொத்துனாப்பில் சோறை பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இது காந்தல்லே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்பும் வெள்ளை நம்ம பொடி உள்ளி வச்சு நம்ம வந்து பச்சடி பண்ணணும். நான் வந்து பொடி உள்ளி எடுத்துக்கல, ஏன்னா பொடி உள்ளி உரிக்க டைம் ஆகும். எனக்கு டைம் இல்லை. இவன் அழுதுடக்கூடாது, யுகன் வந்து அழுதுடக்கூடாதுன்னு நான் பல்லாரி உள்ளியை நறுக்கி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேவைக்கேற்ற நறுக்கிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பல்லாரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் நறுக்கிக்கோங்க. அப்படி வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா எவ்வளோ காரம் எடுப்பீங்களோ அந்த பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நல்ல பொன்னிறமாக வசங்கண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்கினாலே போதும். கொஞ்சம் 2 பொடி உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அது. அப்படியே வதக்கிட்டு கொருகுத்து கருகப்பிள்ளையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்படி வெந்து வந்துடும். வந்த பிறகு நம்ம வந்து புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்கிடலாம். ஏன்னா இந்த புளிக்கரைசல்லையே அது நின்று அவியணும். அந்த உள்ளி வந்து அந்த தண்ணியிலே அவிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்படி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு பார்க்கலாம். உள்ளி தீயல் தான் வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நான்வெஜ் எடுக்கல, இல்லைன்னா கருவாட்டு குழம்பு சிக்கன் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ நான் எடுக்கலை. ஏன்னா முருகன் திருச்செந்தூரில் கொடி ஏறி இருக்கனால நான் வந்து நான்வெஜ் ஒன்றுமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெஜ்ஜிலேயே பண்ணலான் இருக்கேன். அதனால ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம பொடியெலாம் கொத்தமல்லி பொடியும் முளத்த பொடியும் வந்து போட்டுக்கிடலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக ஊற்றிருப்பேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புக்குமே நல்லது. அப்படி இந்த நல்லெண்ணெயிலேயே அந்த பொடியெலாம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே அதை கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளி பச்சடி வெந்து நல்லா வந்தாச்சு. இதோட ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கதே வந்து ஒரு இதுதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். ஒரு துண்டளவு, ரொம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டளவு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி வைங்க. அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளி பச்சடி வச்சா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பச்சடி. எனக்கு வந்து உளுந்தஞ்சொத்துக்கு வந்து உள்ளி பச்சடி வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழம்புமே ரெடி ஆகியாச்சு. குழம்பும் ரெடி, இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.